பொள்ளாச்சிக்கு அருகிலுள்ள அந்த சிறிய கிராமத்தில் காலம் உறைந்து போனதைப் போன்ற ஒரு அமைதி எப்போதும் நிலவும். குறுகலான சந்துகள், பழைய மாறாத ஓட்டு வீடுகள் என அந்த ஊரே ஒரு தனி அழகு. என் பெயர் அருண், வயது 24. எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர். அப்பா, அம்மா, நான், அப்புறம் என் சித்தி ரேகா. 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கோரமான விபத்தில் என் சித்தப்பா எங்களை விட்டு பிரிந்த பிறகு எங்கள் வீட்டில் ஒரு பாரமான மௌனம் குடியேறியது. அந்த துயரத்திலிருந்து சித்தி மெல்ல மீண்டு வந்தாலும் அவரது கண்களில் ஏதோ ஒரு இனம் புரியாத ஏக்கம் எப்போதும் மிச்சம் இருக்கும். ரேகா சித்திக்கு இப்போது 39 வயது. பெண் போல அவ்வளவு இளமையாக இருப்பார். பால் போன்ற நிறம், இடுப்பு வரை நீண்ட கரிய கூந்தல். எப்போதும் புடவைதான் அணிவார். அந்த புடவை அவர் உடலோடு ஒட்டி அவர் வீட்டு வேலைகள் செய்யும் போது தளர்ந்து நகரும். அந்த அழகை காணும் போது என் இளமனதில் சில மாற்றங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியவில்லை. சிறு வயதிலிருந்தே நான் சித்தியிடம் மிகவும் நெருக்கம். சித்தப்பா மறைந்த பிறகு நான் தான் அவருக்கு பக்கபலமாக இருந்தேன். கடைக்கு செல்வது, மின்சார கட்டணம் செலுத்துவது என எல்லா வேலைகளையும் நானே செய்வேன். அவர் என்னை ஒரு மகனாக பார்த்தாலும் என் மனதில் அவர் மீதான ஈர்ப்பு மெல்ல வளரத் தொடங்கியது. அன்று ஒரு கோடைக்கால விடுமுறை. அப்பா, அம்மா இருவரும் ஒரு திருமணத்திற்காக வெளியூர் சென்றிருந்தனர். வீட்டில் நானும் சித்தியும் மட்டுமே. முதல் நாள் சாதாரணமாக கழிந்தது. ஆனால் 2ஆம் நாள் காலை ஒரு புதிய ஆரம்பமாக அமைந்தது. நான் சற்று தாமதமாக எழுந்தேன். சமையலறையில் பாத்திரங்கள் உருளும் சத்தம் கேட்டு உள்ளே சென்றபோது சித்தி காலை உணவை தயாரித்து கொண்டிருந்தார். அவர் குனிந்து வேலை செய்யும் போது புடவையின் முந்தானை சரிந்து அவர் முதுகில் அழகை காட்டியது. அந்த திகைப்பில் நான் அப்படியே நிற்க, என்ன அருண், அப்படி பார்க்கிறாய் என்று சித்தி குறும்பாக கேட்டார். ஒன்றுமில்லை சித்தி, நீங்கள் இன்று மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்று தடுமாறினேன். போடா அசடே, சித்தியை போய் புகழ்கிறாயே, வெட்கமில்லையா என்று சிரித்தார். உண்மையை சொல்ல ஏன் வெட்கப்பட வேண்டும் என்று நான் அவர் அருகில் செல்ல அன்று முதல் எங்களுடையான நெருக்கம் மாறத் தொடங்கியது. அடுத்தடுத்த நாட்களில் சித்தி வீட்டில் சற்று கவர்ச்சியான ஆடைகளை அணிய தொடங்கினார். மெல்லிய நைட்டிகளும் நவீன உடைகளும் அவரை இன்னும் அழகாக காட்டின. ஒரு நாள் மாலை பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் நாங்கள் அமர்ந்திருந்தோம். அந்த சூழல் மிகவும் நெருக்கமாக இருந்தது. அருண், நீ இப்போது பெரியவனாகிவிட்டாய் அல்லவா? உனக்கு காதலி யாராவது இருக்கிறார்களா என்று அவர் கிண்டலாக கேட்டபோது அவர் குரலில் ஒரு வசீகரம் இருந்தது. அன்று இரவு நாங்கள் நீண்ட நேரம் பேசினோம். தன் தனிமையை பற்றி பேசி அவர் கண் கலங்கிய போது அவர் கைகளை பிடித்து நான் இருக்கினேன். சித்தி, நீங்கள் தனிமை இல்லை என்று ஆறுதல் கூறினேன். நாட்கள் செல்ல செல்ல அவரை தீண்டுவதற்கு நான் ஏதேனும் ஒரு காரணத்தை தேடிக்கொண்டே இருந்தேன். ஒரு நாள் இரவு நான் என் அறையில் படுத்திருந்த போது கதவு மெல்ல திறந்தது. வெள்ளை நிற நைட்டியில் தேவதை போல வந்த சித்தி, அருண், எனக்கு தூக்கம் வரவில்லை, இங்கே படுத்து கொள்ளட்டுமா என்று கேட்டார். அவர் என் அருகில் படுத்து கொண்ட போது நான் எவ்வளவு தனிமையில் இருக்கிறேன் தெரியுமா என்று வருந்தினார். நான் அவர் தோளை தொட்டு ஆறுதல் படுத்தினேன். அந்த மௌனமான இரவில் இருவரின் மூச்சு காற்றும் கலக்க முதல் முறையாக அந்த எல்லை மீறிய நெருக்கம் எங்களுக்குள் நிகழ்ந்தது. இது தப்பு அருண், நாம் என்று அவர் பலவீனமான குரலில் முணுமுணுத்தாலும் அந்த தருணத்தில் ஈர்ப்பை எங்களால் தடுக்க முடியவில்லை. அன்று இரவு எங்களுக்கிடையேயான அந்த நெருக்கம் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தது. காலையில் நான் விழித்த போது ரேகா சித்தி என் கரங்களுக்குள் தஞ்சம் புகுந்திருந்தார். அந்த விடியல் மௌனமாக இருந்தாலும் பல கேள்விகளை சுமந்து வந்தது. அருண், நாம் செய்தது சரிதானா? இந்த உறவுக்கு பெயர் என்ன என்று சித்தி மெல்லிய குரலில் கேட்டார். அவர் கண்களை நேராக பார்த்து, அன்பும் அக்கறையும் இருக்கும் இடத்தில் எதுவுமே தவறில்லை சித்தி. உங்கள் தனிமைக்கு நான் துணையாக இருப்பேன் என்று உறுதியளித்தேன். பெற்றோர்கள் ஊரிலிருந்து திரும்பிய பின் எங்கள் வாழ்க்கை ஒரு இரட்டை வேடமாக மாறியது. பகலில் ஒரு சாதாரண சித்தி மகனாக பழகினோம். ஆனால் சமையலறையில் அவர் வேலை செய்யும் போது உதவி செய்வது போல கைகளை தொடுவது, மற்றவர்கள் கவனிக்காத நேரத்தில் பரிமாறிக்கொள்ளும் பார்வைகள் என எங்கள் காதல் ரகசியமாக வளர்ந்தது. ஆனால் இந்த ரகசியத்தை நீண்ட காலம் மறைக்க முடியவில்லை. ஒரு நாள் அம்மா என்னை தனியாக அழைத்து, அருண், சமீப காலமாக ரேகா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவ முகத்துல ஒரு புது வெளிச்சம் தெரியுது. எனக்கு என்னவோ உங்க 2 பேருக்கும் இடையில ஏதோ இருக்கும்னு தோணுது என்றார். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் அம்மாவிடமே இப்படி ஒரு கேள்வியை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அம்மா தொடர்ந்தார். அவள் பட்ட துயரம் அதிகம் அருண். அவளை நீ சந்தோஷமாக வைத்திருந்தால் எனக்கு சம்மதமே. ஆனால் இது யாருக்கும் தெரியக்கூடாது என்றார். அம்மாவின் அந்த புரிதல் எங்களுக்கு பெரிய பலமாக அமைந்தது. சில வாரங்கள் கழித்து சித்தி பதற்றத்துடன் என்னிடம் வந்து ஒரு செய்தியை சொன்னார். அவர் கர்வமாக இருந்தார். இந்த செய்தி எங்களுக்குள் மகிழ்ச்சியை தந்தாலும் சமூகம் என்ன சொல்லுமோ என்ற பயம் சூழ்ந்தது. எங்கள் கிராமத்தில் விஷயம் பரவ தொடங்கியது. பக்கத்து வீட்டு பெண்கள் சந்தேக கண்களோடு பார்க்க ஆரம்பித்தனர். இறுதியில் விஷயம் அப்பாவுக்கு தெரிந்தது.
வீடே போர்க்களமானது. இது பாவம், தர்மத்துக்கு எதிரானது என்று அப்பா ஆக்ரோஷமாக கத்தினார். என்னை வீட்டை விட்டு வெளியேற சொன்னார். சித்தி அழுது கொண்டே, நான் எங்காவது போய் விடுகிறேன், இந்த குழந்தையை அழித்து விடுகிறேன் என்று கதறினார். ஆனால் நான் அவர் கைகளை இறுக பற்றி கொண்டேன். எது வந்தாலும் நான் உன்னை விடமாட்டேன் என்று உறுதியாக நின்றேன். 2 நாட்கள் வீட்டில் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவில்லை. 3ஆம் நாள் அப்பா என்னை அழைத்தார். அவர் கண்கள் சிவந்திருந்தன. அருண், நான் யோசிச்சு பார்த்தேன். ரேகா அநியாயமாக தன் இளமையை இழந்து நின்றபோது நாம் அவளுக்கு துணையாகத்தான் இருந்தோம். ஆனால் அவளுடைய மனதுக்கு துணையாக இல்லை. நீ அவளை நன்றாக பார்த்து கொள்வாய் என்று எனக்கு தெரியும். இந்த சமூகத்துக்கு பயந்து உங்கள் அன்பை கொள்ள வேண்டாம். நீங்கள் முறைப்படி பதிவு திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றார். அப்பாவின் அந்த வார்த்தைகள் என் கண்களில் கண்ணீரை வரவழைத்தன. வயது வித்தியாசம் ஒரு தடையாக தெரியவில்லை. நாங்கள் மிக எளிமையான முறையில் நீதிமன்றத்தில் திருமணம் செய்து கொண்டோம். 9 மாதங்களுக்கு பிறகு எங்களுக்கு ஆரோ என்ற அழகான ஆண் குழந்தை பிறந்தது. இப்போது எங்கள் வீட்டில் மௌனத்திற்கு பதில் மழலையின் சத்தம் கேட்கிறது. சித்தி இப்போது என் மனைவியாகவும் அம்மாவாகவும் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்கிறார். அன்பு எந்த வடிவத்தில் வந்தாலும் அது புனிதமானதுதான். எங்கள் காதல் வென்றது. திருமணம் முடிந்து ஆரோ பிறந்த பிறகு எங்கள் வாழ்க்கை ஒரு அழகான நந்தவனமாக மாறியிருந்தது. ஆனால் வீட்டின் 4 சுவர்களுக்குள் இருந்த அந்த அமைதி வெளி உலகில் அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை. பொள்ளாச்சியின் அந்த சிறிய கிராமத்தில் எங்கள் உறவு இன்னும் ஒரு பேசும் பொருளாகவே இருந்தது. ஒரு நாள் மாலை ரேகா குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டின் வாசலில் அமர்ந்திருந்த போது அவ்வழியே சென்ற ஊர் பெரியவர்கள் சிலர் ஏளனமாக பேசிவிட்டு சென்றனர். சித்தி முறையுள்ளவளை கட்டிக்கொண்டு ஊருக்குள் திரிகிறான் என்ற வார்த்தைகள் ரேகாவின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. அன்று இரவு ரேகா மிகவும் மௌனமாக இருந்தார். அருண், நாம் எடுத்த முடிவு சரியானதுதான். ஆனால் உங்கள் எதிர்காலத்தை நான் கெடுத்து விட்டேனோ என்று பயமாக இருக்கிறது. இந்த ஊரில் உங்களை தலை நிமிர விடமாட்டார்கள் போலிருக்கிறதே என்று வருந்தினார். நான் அவர் கைகளை பற்றி கொண்டு சொன்னேன், ரேகா, ஊர் வாய் மூடுவது நம் கையில் இல்லை. ஆனால் நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதை அவர்களுக்கு நிரூபிப்பது நம் கையில் இருக்கிறது. இதற்காக நாம் ஊரை விட்டு ஓட தேவையில்லை. அம்மாவும் அப்பாவும் எங்களுக்கு பக்கபலமாக நின்றதுதான் எங்கள் மிகப்பெரிய பலம். ஒரு நாள் ஊர் பஞ்சாயத்தில் இது குறித்து பேச்சு எழுந்தபோது என் அம்மா அங்கே சென்று ஆணித்தரமாக பேசினார். என் தம்பி மனைவி ஆதரவற்ற நிலையில் நின்றபோது யாரும் கை கொடுக்க முன் வரவில்லை. இன்று அவள் ஒரு புதிய வாழ்வை தேடிக்கொண்ட போது மட்டும் ஏன் குதிக்கிறீர்கள்? என் மகன் அவளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறான். இதில் தர்மம் மீறப்படவில்லை. ஒரு உயிர் காக்கப்பட்டிருக்கிறது என்று அம்மா கர்ஜித்தார். அம்மாவின் அந்த பேச்சு ஊர் மக்களின் வாயை ஓரளவுக்கு அடைத்தது. காலங்கள் உருண்டோடின. ஆரோவுக்கு இப்போது 2 வயதாகிறது. நான் பொள்ளாச்சியில் ஒரு சிறிய தொழில் தொடங்கினேன். ரேகா இப்போது வெறும் இல்லத்தரசி மட்டுமல்ல, என் தொழிலிலும் எனக்கு பெரும் உதவியாக இருக்கிறார். அவர் முகத்தில் இருந்த அந்த பழைய சோகம் மறைந்து இப்போது ஒரு தாய்க்கே உரிய பொலிவு கூடியிருக்கிறது. எங்கள் திருமணத்தை எதிர்த்த அதே சர்மா வாமி இப்போது ரேகா வந்த பிறகுதான் உங்கள் குடும்பம் இன்னும் சுபிட்சமாகவே இருக்கிறது என்று சொல்லத் தொடங்கினார். காலம் எல்லாவற்றையும் மாற்றும் என்பது எவ்வளவு உண்மை. ஒரு நாள் இரவு நில ஒளியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ரேகா கேட்டார், அருண், உன்னை விட நான் வயதில் மூத்தவள் என்ற எண்ணம் உனக்கு எப்போதாவது வந்திருக்கிறதா? நான் புன்னகைத்தேன். அன்பிற்கு வயது தெரியாது ரேகா. அன்று அந்த மலையிரவில் உன் தனிமையை பார்த்தபோது எனக்கு தோன்றியது, காதல் மட்டுமல்ல, உன்னை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆசையும் தான். இன்று நாம் ஒரு முழுமையான குடும்பம். அதைவிட பெரிய வெற்றி எதுவும் இல்லை. காலம் ஓடினாலும் அருண் மற்றும் ரேகாவிற்கு இடையிலான அந்த ஈர்ப்பு மட்டும் குறையவே இல்லை. ஆரோ வளர்ந்து விளையாட தொடங்கியிருந்த அந்த பருவத்தில் அவர்கள் இருவருக்கும் இடையிலான உறவு இன்னும் ஆழமாகவும் அதே சமயம் அதிக நெருக்கமாகவும் மாறியிருந்தது. அன்று ஒரு சனிக்கிழமை இரவு வீட்டில் அனைவரும் உறங்கிவிட்டனர். ஆரோவும் தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தான். ஜன்னல் வழியாக ஊடுருவிய நிலவொளி அறையை மென்மையாக நனைத்து கொண்டிருந்தது. ரேகா தன் கூந்தலை அவிழ்த்துவிட்டு கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்தார். திருமணத்திற்கு பிறகு அவர் உடல் இன்னும் சற்று பூரித்து ஒரு முழுமையான பெண்ணின் வசீகரத்தோடு மின்னினார். பின்னாலிலிருந்து சென்ற அருண் ரேகாவின் இடுப்பை மெல்ல தழுவினான். என்ன அருண், இன்னும் தூக்கம் வரவில்லையா என்று ரேகா மெல்லிய குறும்பாக கேட்டாள். உன் பக்கத்தில் இருக்கும்போது தூக்கம் எப்படி வரும் ரேகா? உன் ஒவ்வொரு அசைவும் எனக்கு புது கவிதையாக இருக்கிறது என்று அவர் கழுத்தில் மென்மையாக முத்தமிட்டான். ரேகாவின் உடலில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது. அவர் அருணின் பக்கம் திரும்பி அவன் கண்களை ஆழமாக பார்த்தார். அந்த பார்வையில் காதலும் இருந்தது, தணிக்க முடியாத காமமும் இருந்தது. இருவருக்கும் இடையிலான வயது வித்தியாசம் அந்த தருணத்தில் ஒரு வெறும் எண்ணாக மட்டுமே மறைந்து போனது. அவர்களின் மூச்சு காற்று ஒன்றுடன் ஒன்று கலந்து அந்த அறையின் வெப்பத்தை அதிகரித்தது. அது வெறும் உடல் சார்ந்த தேடல் மட்டுமல்ல, இரு ஆன்மாக்கள் தங்களை ஒருவருக்கொருவர் முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளும் உன்னதமான தருணம். மறுநாள் காலை விடியல் மிகவும் ரம்மியமாக இருந்தது. ரேகா சமையலறையில் காஃபி போட்டுக் கொண்டிருக்கும் போது அம்மா அங்கே வந்தார். ரேகா, இன்று உனக்கு என்னவோ ஒரு தனி அழகு தெரிகிறது.
அருண் உன்னை அவ்வளவு சந்தோஷமாக வைத்திருக்கிறான் என்பது உன் முகத்திலேயே தெரிகிறது என்று அம்மா சிரித்து கொண்டே சொன்னார். ரேகா வெட்கத்தில் தலை குனிந்தார். அத்தை, அவர் இல்லை என்றால் என் வாழ்க்கை எப்போதோ இருண்டு போயிருக்கும். அவர் தரும் இந்த அன்பும் உரிமையும் தான் என்னை எப்போதும் இளமையாகவே வைத்திருக்கிறது என்றார். அப்பா இப்போது ஆரோவை தூக்கி கொண்டு விளையாடி கொண்டிருந்தார். அருண், ரேகா, அடுத்த வாரம் நாம் குலதெய்வம் கோயிலுக்கு போய்விட்டு வரலாம். நம் குடும்பம் இப்போதுதான் முழுமையாக இருக்கிறது என்று அவர் சொல்லும் போது அந்த வீட்டில் பழைய கசப்புகள் மறைந்து புதிய பாசம் துளிர் விட்டிருந்தது. அருண் தன் தொழிலில் பிஸியாக இருந்தாலும் ரேகாவிற்கான நேரத்தை ஒதுக்க தவறுவதில்லை. மாலை நேரங்களில் அவர்கள் இருவரும் பொள்ளாச்சியின் தென்னந்தோப்புகளுக்கு இடையே நடப்பது வழக்கம். அருண், சில நேரங்களில் எனக்கு பயமாக இருக்கிறது. இந்த சந்தோஷம் இப்படியே நிலைத்திருக்குமா என்று ரேகா அவன் தோளில் சாய்ந்து கேட்டார். கண்டிப்பாக இருக்கும் ரேகா. காமம் நம்மை தொடக்கத்தில் இணைத்திருக்கலாம். ஆனால் நம்மிடம் இருக்கும் இந்த உண்மையான காதல் தான் நம் குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறது. நீ என் மனைவி, என் குழந்தையின் தாய், எல்லாவற்றிற்கும் மேலாக என் உயிர் என்று அவன் அவர் நெற்றியில் முத்தமிட்டான். அந்த பொழுதில் அவர்களின் காதல் ஒரு மகாநதியைப் போல அமைதியாகவும் அதே சமயம் ஆழமாகவும் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உறவு எல்லா தடைகளையும் தாண்டி எப்படி ஒரு அழகான காவியமாக மாறும் என்பதற்கு அவர்களே சாட்சியாக நின்றனர். வாழ்க்கை அதன் போக்கில் சீராக சென்று கொண்டிருந்தாலும் அருண் மற்றும் ரேகாவிற்கு இடையிலான அந்த தீப்பொறி மட்டும் அணையவே இல்லை. மாறாக ஒவ்வொரு நாளும் அது ஒரு புது ஒளியை தந்தது. ஆரோவிற்கு இப்போது 3 வயதாகிவிட்டது. அவன் மழலை சத்தமும் குறும்புத்தனமும் அந்த வீட்டின் அஸ்திவாரத்தையே மகிழ்ச்சியால் நிரப்பியிருந்தது. பொள்ளாச்சியின் அந்த வருடம் பருவமழை சற்று அதிகமாகவே இருந்தது. அன்று இரவு பலத்த காற்றுடன் மழை பெய்து கொண்டிருந்தது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. ஜன்னல் கதவுகள் காற்றில் அடித்து கொள்ளும் சத்தம் கேட்டது. ஆரோ தன் பாட்டியின் அறையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அருண் மெழுகுவர்த்தியை ஏற்றிவிட்டு திரும்பிய போது ரேகா கட்டிலில் அமர்ந்து மலையை பார்த்து கொண்டிருந்தார். அவர் அணிந்திருந்த கருநீல நிற புடவை மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அவர் மேனியை இன்னும் மெருகேற்றி காட்டியது. அருண் மெல்ல அவர் அருகில் சென்று அமர்ந்தான். என்ன ரேகா, இன்னும் தூங்கவில்லையா? ரேகா அவன் தோளில் சாய்ந்து கொண்டார். இந்த மலை பழைய நினைவுகளை கிளறுகிறது அருண். இதே போன்ற ஒரு மலையிரவில்தான் நீ என் கைகளை பிடித்து எனக்கு வாழ்வு கொடுத்தாய். இப்போதும் அந்த தருணம் நேற்றையது போலவே இருக்கிறது என்றார். அருண் அவர் முகத்தை ஏந்தினான். அன்று நீ என் சித்தியாக இருந்தாய், என் பொறுப்பாக இருந்தாய். இன்று நீ என் சரிபாதி. உன் மீதான என் ஈர்ப்பு ஒவ்வொரு நொடியும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று கூறி அவர் இதழ்களை வருடினான். அந்த அறையின் மெழுகுவர்த்தியின் ஒளியும் மழையின் சத்தமும் அவர்களுக்குள் இருந்த காதலை இன்னும் உக்கிரமாக்கியது. வயது, உறவுமுறை, சமூகம் என அனைத்து தலைகளையும் உடைத்து அவர்கள் ஒருவருக்கொருவர் முழுமையாக தங்களை அர்ப்பணித்து கொண்ட அந்த இரவு அவர்களின் காமத்தை ஒரு தெய்வீக கலையாக மாற்றியது. மறுநாள் காலை மழையினால் குளிர்ந்து போயிருந்த அந்த சூழலில் அருண் எழுந்து வந்தபோது அப்பா அங்கே அமர்ந்திருந்தார். அருண், நீயும் ரேகாவும் இப்போது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறீர்கள். அதை பார்க்கவே சந்தோஷமாக இருக்கிறது. ஊர் பேசும் பேச்சுக்களை பற்றி கவலைப்படவே வேண்டாம். ஒரு பெண்ணுக்கு அவள் விரும்பிய வாழ்க்கையை தருவதை விட பெரிய தர்மம் வேறொன்றும் இல்லை என்று அப்பா நெகிழ்ச்சியுடன் சொன்னார். அம்மா சமையலறையிலிருந்து, அருண், ரேகாவை ஒரு வெளியூர் அழைத்து சென்று வா. ஆரோவை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். அவளுக்கும் ஒரு மாற்றம் தேவை என்றார். அம்மாவின் யோசனை அருணுக்கு பிடித்திருந்தது. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இருவரும் கேரளா நோக்கி ஒரு சிறிய பயணத்தை திட்டமிட்டனர். அந்த பயணம் வெறும் சுற்றுலா மட்டுமல்ல, அவர்கள் தங்கள் காதலை மீண்டும் ஒரு முறை புதுப்பித்துக் கொள்ள போகும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. ரேகா தன் உடைகளை அடுக்கி கொண்டிருக்கும் போது அருண் பின்னால் வந்து அவர் கழுத்தை கட்டி கொண்டான். இந்த முறை நாம் இருவரும் மட்டும், நம் காதல் மட்டும் என்று கிசுகிசுத்தான். ரேகாவின் முகத்தில் ஒரு வெட்கம் கலந்த புன்னகை மலர்ந்தது. நீ என்னோடு இருக்கும் வரை எனக்கு வேறென்ன வேண்டும் அருண் என்று அவர் அவன் கைகளை அழுத்தினார். வாழ்க்கை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஒன்றுதான். உண்மையான அன்பும் அதோடு இணைந்த உடல் ரீதியான நெருக்கமும் ஒருபோதும் தவறாகாது. அது சரியான நபரால் பகிரப்படும் போது. அருணும் ரேகாவும் தங்களின் 3 வயது மகன் ஆரோவை தாத்தா பாட்டியிடம் விட்டுவிட்டு ஒரு சிறிய இடைவெளிக்காக கேரளா நோக்கி பயணமானார்கள். மூணாரின் பனிமூட்டமான மலை சாலைகளில் கார் செல்ல செல்ல ரேகாவின் முகம் ஒரு புதிய உற்சாகத்தில் மலர்ந்தது. மலை சாரலில் ஒரு மௌன ராகம். அவர்கள் தங்கியிருந்த ரிசார்ட் ஒரு தேயிலை தோட்டத்தின் நடுவில் அமைந்திருந்தது. ஜன்னலை திறந்தால் பச்சை கம்பளம் விரித்தது போன்ற மலைகள். மாலை நேரத்தில் லேசான தூறல் விழத் தொடங்கியது. ரேகா ஒரு மெல்லிய சந்தன நிற நைட்டி அணிந்து மேலே ஒரு கார்த்திகைனை போர்த்தி கொண்டு பால்கனியில் நின்றிருந்தார். அருண் பின்னால் வந்து அவர் இடுப்பை மென்மையாக தழுவி அவர் தோளில் முகம் புதைத்தான். என்ன ரேகா, மூணாறு பிடிச்சிருக்கா? ரேகா அவன் கைகளை தன் கைகளால் அழுத்தி பிடித்து கொண்டு, ரொம்ப பிடிச்சிருக்கு அருண். இது கனவு மாதிரியே இருக்கு. அந்த ஊர்ல எல்லாரும் நம்மளை பத்தியே பேசும்போது மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்கும். ஆனா இங்க யாருக்கும் நம்மள தெரியாது. நான் வெறும் ரேகா, நீ என் அருண், அவ்வளவுதான் என்றார். இரவு நெருங்கியது.
அறையினுள் இருந்த நெருப்பு காயும் இடம் மிதமான வெப்பத்தை தந்து கொண்டிருந்தது. வெளியே குளிர்காற்று சத்தமிட்டு வீச உள்ளே அந்த தம்பதியினருக்குள் காதல் கனன்றது. அருண் ரேகாவை கட்டிலுக்கு அழைத்து சென்றான். அவர் கண்களில் தெரிந்த அந்த ஏக்கம் அவனை கிறங்கடித்தது. ரேகா, உன் மேல எனக்கு இருக்கிற ஆசை தீரவே தீராது போலிருக்கு. ஒவ்வொரு முறையும் உன்னை தொடும்போது அது முதல் முறை மாதிரி ஒரு சிலிர்ப்பை தருது என்றான் தழுதழுத்த குரலில். ரேகா அவன் சட்டையின் பொத்தான்களை மெல்ல அவிழ்த்து கொண்டே, வயது அதிகமாக அதிகமாக என் மேல உனக்கு இருக்கிற காமம் குறைஞ்சிடுமோன்னு பயந்தேன் அருண். ஆனா நீ என்னை தேடும் போதுதான் நான் இன்னும் உயிரோட இருக்கிறதாகவே உணர்றேன் என்றார். அன்று இரவு அந்த பனிமலையின் குளிரில் அவர்களின் உடல்கள் ஒன்றிணைந்த வெப்பம் ஒரு கவிதையைப் போல படர்ந்தது. அது வெறும் உடல் தாகம் மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் தரும் பாதுகாப்பும் எல்லையற்ற நம்பிக்கையும் கலந்த ஒரு சங்கமம். மறுநாள் காலை மலையில் உதயமான சூரியன் மேக கூட்டங்களுக்கு இடையே எட்டி பார்த்தது. ரேகா அருணின் மார்பில் சாய்ந்து படுத்திருந்தார். அருண், நேத்து நீ ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா? என் மேல இருக்கிற ஆசை தீராதுன்னு. எனக்கும் அப்படித்தான். ஆனா இந்த சந்தோஷத்தை நாம வீட்டுக்கு கொண்டு போகும்போது ஆரோவோட அம்மாவாவும் அப்பாவாவும் மட்டும் இல்லாம இப்படியே காதலர்களாகவும் இருக்கணும் என்றார் ரேகா. அருண் அவர் நெற்றியில் முத்தமிட்டு, நிச்சயமா ரேகா, நாம வீட்டுக்குள்ள நுழையும் போது அம்மா அப்பா, ஆனா இந்த அறைக்குள்ள வந்தா நாம 2 பேரும் மட்டும்தான். காதலும் காமமும் நம்ம உறவோட வேர். அதை நான் என்னைக்கும் காய விடமாட்டேன் என்று உறுதியளித்தான். பயணத்தை முடித்து கொண்டு அவர்கள் ஊர் திரும்பும் போது ரேகாவின் கண்கள் இன்னும் அதிக பிரகாசத்துடன் இருந்தன. அவர்கள் கொண்டு வந்தது வெறும் நினைவுகளை மட்டுமல்ல, தங்கள் உறவை இன்னும் பல 10 ஆண்டுகளுக்கு தாங்கி பிடிக்கும் போது ஒரு புதிய பிணைப்பை. கேரள பயணத்திலிருந்து திரும்பிய பிறகு அருண் மற்றும் ரேகாவின் வாழ்க்கையில் ஒரு விதமான அமைதியும் தெளிவும் பிறந்திருந்தது. ஊர் மக்களின் பேச்சுக்களை அவர்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. அவர்களின் உலகம் இப்போது அருண், ரேகா, ஆரோ மற்றும் அவர்களுக்கு பின் பலமாக இருக்கும் அப்பா அம்மா என்ற சிறிய வட்டத்திற்குள் அழகாக சுருங்கி இருந்தது. பயணம் முடிந்து 2 மாதங்கள் கடந்த நிலையில் ரேகா ஒரு நாள் காலை வழக்கத்திற்கு மாறாக சோர்வாக காணப்பட்டார். சமையலறையில் காஃபி போட்டு கொண்டிருந்த போது திடீரென அவருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது. அருண் பதற்றத்துடன் ஓடி வந்து அவரை தாங்கி கொண்டான். என்ன ரேகா, உடம்புக்கு என்ன செய்கிறது? முகமெல்லாம் வெளுத்து போய் இருக்கிறது. ரேகா ஒரு புன்னகையோடு அருணின் கைகளை தழுவிக்கொண்டார். ஒன்றுமில்லை அருண், எனக்கு தெரிந்தவரை ஆரோவுக்கு ஒரு தம்பி அல்லது தங்கையோ வரப்போகிறார்கள் என்று நினைக்கிறேன். அருண் ஒரு நிமிடம் திகைத்து நின்றான். பிறகு பேரானந்தத்தில் ரேகாவை கட்டி கொண்டு அறை முழுவதும் சுற்றினான். நிஜமாவா ரேகா? இந்த வயதில் இது சாத்தியமா என்று நீ கவலைப்படுவாயோ என்று நினைத்தேன். ஆனால் இது நம் காதலுக்கு கிடைத்த அடுத்த பரிசு. இந்த செய்தியை அம்மாவிடமும் அப்பாவிடமும் சொன்னபோது அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ரேகா, நீ எதற்கும் கவலைப்படாதே. முதல் முறை இருந்த அந்த பயமும் தயக்கமும் இப்போது தேவையில்லை. நாம் இப்போது ஒரு முழுமையான குடும்பம். இந்த வீட்டின் வாரிசை தாங்கும் பெருமை உனக்கு இருக்கிறது என்று அம்மா ரேகாவின் தலையை வருடினார். அப்பா அருணை தனியாக அழைத்து, அருண், ரேகாவுக்கு இப்போது கூடுதல் கவனிப்பு தேவை. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவள் சோர்வடையாமல் பார்த்துக்கொள். அவளுடைய இந்த முதிர்ந்த பருவத்தில் இது ஒரு சவாலான விஷயம்தான். ஆனால் உன்னுடைய அன்பால் அவளை தாங்கிக் கொள் என்று அறிவுரை கூறினார். ரேகாவின் கருவுற்ற காலம் அவர்களுக்குள் ஒரு புதிய விதமான ஈர்ப்பை உருவாக்கியது. ரேகாவின் உடல் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. அந்த மாற்றங்கள் அருணுக்கு இன்னும் அழகாக தெரிந்தன. இரவு நேரங்களில் ரேகாவின் கால்களை அருண் மென்மையாக அழுத்தி விடுவான். அருண், நான் இப்போது குண்டாகி பார்க்க விகாரமாக இருக்கிறேனா என்று ரேகா மெல்லிய குரலில் கேட்பார். அருண் அவர் வயிற்றில் காது வைத்து உள்ளே இருக்கும் உயிரின் துடிப்பை கேட்டபடி, இல்லை ரேகா, ஒரு பெண் கருவுற்றிருக்கும் போதுதான் முழுமையான அழகை பெறுகிறாள். உன் மீதான என் காமம் இப்போது ஒரு விதமான மரியாதையாகவும் ஆராதனையாகவும் மாறியிருக்கிறது. நீ எனக்கு கொடுக்கும் இந்த 2வது உயிர் நம் காதலின் ஆழத்திற்கு சாட்சி என்று கூறி அவர் கைகளில் முத்தமிடுவான். அந்த குளிர்கால இரவுகளின் அவர்களின் நெருக்கம் வெறும் உடல் தாகத்தை தாண்டி ஒருவரை ஒருவர் பாதுகாக்கும் அரவணைப்பாக மாறியது. மாதங்கள் நகர்ந்தன. ரேகா இப்போது 9 மாத கர்ப்பிணி. ஒரு நாள் அதிகாலையில் வலி எடுக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அருண் வெளியே பதற்றத்துடன் காத்து கொண்டிருந்தான். சில மணி நேரங்களுக்கு பிறகு செவிலியர் வெளியே வந்து, அழகான பெண் குழந்தை பிறந்துவிட்டது, தாயும் சேயும் நலம் என்று சொன்னபோது அருண் ஆனந்த கண்ணீரில் நனைந்தான். குழந்தையை தூக்கி கொண்டு ரேகாவின் அருகில் அமர்ந்தான். ரேகா, இதற்கு என்ன பெயர் வைக்கலாம்? ரேகா பலவீனமான ஆனால்
அழகான புன்னகையோடு சொன்னார். நிலா, நம் இருட்டு வாழ்க்கையில் ஒளியை தந்த நிலா. அருண் ரேகாவின் நெற்றியில் முத்தமிட்டான். அவர்கள் காதல், காமம், குடும்பம் என எல்லா பாடங்களையும் கடந்து ஒரு முழுமையான நந்தவனமாக மாறியிருந்தது. ஆரோவுக்கு இப்போது ஒரு குட்டி தங்கை. நிலா பிறந்த பிறகு அந்த வீடே ஒரு திருவிழா கோலம் பூண்டிருந்தது. 39 வயதில் மீண்டும் தாயான ரேகாவிற்கு உடல் ரீதியாக சிறு சோர்வுகள் இருந்தாலும் அருணின் கவனிப்பு அவரை ஒரு மகாராணியைப் போல வைத்திருந்தது. குழந்தை நிலா உறங்கிய பிறகு நள்ளிரவு நேரங்களில் அருணும் ரேகாவும் தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளும் அந்த தனிமை தருணங்கள் இன்னும் அடர்த்தியாகின. ஒரு நாள் இரவு நிலா தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்க ரேகா ஜன்னல் ஓரம் நின்று நிலவை பார்த்து கொண்டிருந்தார். அருண் பின்னால் வந்து அவரை அணைத்து கொண்டான். என்ன ரேகா, தூக்கம் வரவில்லையா? இல்லை அருண், இந்த நிலாவை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்தேன். ஆனால் இன்று 2 குழந்தைகளுக்கு தாயாகவும் உனக்கு மனைவியாகவும் நான் அடைந்திருக்கும் இந்த நிறைவு, இதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேனோ என்று நெகிழ்ந்தார். அருண் அவர் தோளில் முத்தமிட்டு, நீ புண்ணியம் செய்யவில்லை ரேகா, நீ உன்னையே எனக்காக கொடுத்தாய். உன் மீதான என் இருப்பு என்பது வெறும் அழகு சார்ந்தது மட்டுமல்ல, உன் ஆத்மா சார்ந்தது. இந்த வயதிலும் நீ எனக்கு தரும் அந்த நெருக்கமும் அன்பும் என்னை இன்னும் உன்னிடம் அடிமையாக்குகிறது என்றான். அன்று இரவு அவர்களின் கூடல் ஒரு முதிர்ந்த காதலின் அடையாளமாக இருந்தது. அவசரம் இல்லாத ஆழமான ஒருவரை ஒருவர் முழுமையாக உணர்ந்த அந்த தருணங்கள் அவர்களின் உறவை இன்னும் பலப்படுத்தின. ஆரோ இப்போது வளர்ந்து விட்டான். அவனுக்கு நிலா என்றால் உயிர். அப்பா, பாப்பா என்னை மாதிரியே இருக்கால என்று அவன் கொஞ்சும் போது ரேகாவுக்கும் அருணும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொள்வார்கள். ஊர் மக்கள் இப்போது அவர்களை தப்பாக பேசுவதை நிறுத்திவிட்டனர். மாறாக ரேகா கொடுத்து வைத்தவள், அருண் ஒரு வைரம் என்று சொல்ல தொடங்கினர். ஒரு பெண்ணின் கண்ணீரை துடைத்து அவளுக்கு ஒரு கௌரவமான வாழ்வை தந்த அருணை அந்த ஊரே முன்மாதிரியாக பார்த்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் குடும்பமாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த போது அருண் ஒரு விஷயத்தை சொன்னான். அப்பா, அம்மா, நான் பொள்ளாச்சியில் ஒரு பெரிய பண்ணை வீடு வாங்கலாம் என்று இருக்கிறேன். அங்கே ரேகாவிற்கு பிடித்த மாதிரி நிறைய செடி கொடிகளை வளர்க்கலாம். ஆரோவும் நிலாவும் இயற்கையோடு வளரட்டும். ரேகா வியப்புடன் அருணை பார்த்தார். அருண், எனக்காக இவ்வளவு செய்ய வேண்டுமா? உனக்காக மட்டுமில்லை ரேகா, நமக்காக. நம் காதல் இந்த சுவர்களுக்குள் மட்டும் அடங்கிவிடக் கூடாது. அது ஒரு பரந்த வெளியைப் போல மலர வேண்டும் என்று அருண் அவர் கைகளை அழுத்தினான். சில மாதங்களில் அவர்கள் புதிய பண்ணை வீட்டிற்கு மாறினர். மாலையில் தென்னந்தோப்புகளுக்கு இடையே அருணும் ரேகாவும் கைகோர்த்து நடப்பார்கள். ஆரோ முன்னால் ஓடிக்கொண்டிருக்க அருணின் தோளில் நிலா சிரித்து கொண்டிருப்பாள். ரேகா அருணிடம் சொன்னார். அருண், காமம் என்பது ஒரு உறவின் தொடக்கமாக இருக்கலாம். ஆனால் காதலும் புரிதலும் தான் அதை ஒரு குடும்பமாக மாற்றுகிறது. இன்று நான் ஒரு மனைவியாக, தாயாக, காதலியாக முழுமையடைந்து விட்டேன். அருண் புன்னகைத்தான். நாமும் நம் காதலும் இந்த நிலவை போல என்றும் தேயாமல் வளரும் ரேகா. அவர்களின் கதை முடிவல்ல, அது ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். தடைகளையும் தயக்கங்களையும் தாண்டி உண்மையான அன்பு எப்போதும் வெல்லும் என்பதற்கு அருண் ரேகா தம்பதியே சாட்சி. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.